ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோ போடவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மங்களூர் டு கலாசா ரூட்டில் போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு குதிரைமுக் நேஷ்னல் பார்க்குன்ட்டு ஒரு ரூட் வந்துட்டு ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்காங்க. உள்ளே வந்தோம். இங்கே லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால தான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ட்ராவல் பற்றி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது எங்களோட லக்கா என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்த நேரம் ஃபுல்லாக ரெயினாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரெயின் ஃபாரஸ்ட், நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் மழை வந்துட்டு ரொம்ப கனமழைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி மழைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேஸில் அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது. ஒரு நல்ல கிளைமேட், நல்ல ஒரு இதில் வந்துட்டு இந்த ட்ராவலே கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், பேஞ்ச மழைனால வரதா தெரில, ரெகுலராகவே எப்படி இருக்குமான்னு தெரில. ஆனால் தண்ணி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து மேங்களூர்லேருந்து குதிரைமுக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கலசான ஒரு இடம். இந்த ரூட் வந்து ஃப்ரம் மேங்களூர் டு கலசா வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இப்போ மான்சூன் சீசன்னால ஃபுல்லாக க்ரீனரி. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த ரூட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 3 hours ட்ராவலு மேங்களூர்லேருந்து இங்கே. ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இங்கே பார்க்கிங் பண்ணி உள்ளே இருக்கிறத வந்து என்ஜாய் பண்ணுற ஃபியூச்சர் இல்லை. அங்கே லெஃப்ட் சைடில் பாருங்களேன் உங்களுக்கு. இது வந்துட்டு நாங்கள் எப்படி சொல்கிறதுனா பிளான் பண்ணி எதுவும் பண்ணல, அதுவாக நடந்த மாதிரி நடந்தது. ஆனால் நல்லது நடந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இது ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷனானு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த மாதிரி குதிரைமுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ மேங்களூரில் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் இங்கே போகலாங்கிற மாதிரி சஜஷன் பண்ணாங்க. இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது ஆக்சுவலி சிக்மங்களூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அது ஒரு ஹில் ஸ்டேஷனு. ஸோ ஆக்சுவலி போகிற ஊரும் ஃபுல்லாக க்ரீனரியாக, லைட்டாக ஹில் ஸ்டேஷன். ஆனால் மான்சூனில் ஹில் ஸ்டேஷன் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீம்ஸ், தண்ணி போயிட்டே இருக்கு. கடைசியில் அங்கே போய் ஸ்டே பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு ட்ரிப் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராவல் தான் வந்துட்டு நல்ல ட்ரிப் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே போய் எனக்கு என்ன பண்ணுறதுலாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மங்களூர்லேருந்து கலாசா போகிற ரூட் தான் இது. அங்கே வந்து நாங்கள் வந்து ஜூம் கார் புக் பண்ணி அதில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு இப்போது மழைங்கிறதுனால கார் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். பைக் எடுத்திங்கன்னா, பைக் எடுத்தாலும் நல்ல ஆப்ஷன் தான். உங்களுக்கு மழை பிடிக்கும், மலையில் நிலையில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த இதுக்குள்ளே பைக் அலோவ் பண்ணாங்கல்ல, ஒரு 2-3 பைக் போச்சு. இங்கே மேங்களூர் வந்து கிட்ட நிறைய பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரே டைமில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. குதிரைமுக், கலாசாலாம் ஒரு ஏரியா. ஆகும்பேன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அது ஒரு ஏரியா. உடுப்பி அதெல்லாம் இருக்குது. ஜாக் ஃபால்ஸு, சிக்மங்களூர் அதெல்லாம் ஒரு ஏரியா. ஸோ ஆக்சுவலி கர்நாடகாவில் இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இருக்குது. இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை விட்டு விட்டு வருது. இந்த வியூ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு புது ஃப்ரெண்ட். ஆனால் ஒரு அடிபட்டுருச்சு. ஆமாம், கரெக்டாக அதை காட்டுறாரு உங்களுக்கு. பை பாய். உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் வந்து நீங்கள் மான்சூன் சீசனில் வந்தால் தான் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெயில் காலத்துலலாம் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மழை பெய்யுமா என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரியாது. அதனால் மான்சூனில் இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். திரும்ப மழை பெய்யுது. 36 kilometers இருக்குது கலாசா போகிறதுக்கு. எவ்வளோ தூரம் இது மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியான்னு தெரியல.
ஆனால் கண்டிப்பாக போகிற டைம் வரைக்கும் வந்துட்டு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெயின் மிஸ்ட்டு. ரொம்ப கூட்டமும் இல்லை. ஒருவேளை எங்கே இருக்க பீப்புளுக்குலாம் இது ரொம்ப காமனானு தெரியல. இப்போ நம்ம ஏற்காடு ஊட்டி மான்சூன் டைம்னால நிறைய பேர் வரலையா இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் ஏற்காடு ஊட்டிலாம் இந்நேரத்தில் இப்படி ஹில்ஸ் ஏறோன்னா இந்த டைமுக்குலாம் நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ லாங் வீக்கெண்ட் அது மாதிரிலாம். பட் இங்கே அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை. ரொம்ப ரேராக தான் அங்கங்கே வண்டி, அவ்வளோதான். டிராஃபிக் ஜாம் அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. அமைதியாக இருக்குது அப்படி. இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து கைத்தனமக்கி ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டு. கலசாலேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஹோரநாடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஜிப்சிஸ்லாம் ஹையர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இங்கே உங்களை விடுவாங்க. ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் கரடுமுரடாக இருக்கும் ரோடு. பட் சின்ஸ் இவங்க எவ்ரிடே இந்த பாத்தில் தான் வராங்க, ட்ராவல் பண்ணுறதுனால ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி இதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும், ஃபுல்லாக க்ரீனாக. அதுவும் நாங்கள் இப்போது மழை பெய்யறதுனால இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஒரு மிஸ்ட் லேடனாக இருக்குது ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த பிளேஸ் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் ஓனர். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பேர் வந்து முத்ரா மிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் புக் பண்ணோம். பட் சர்வீஸ் வைஸ் ஃபுட் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருந்தது. தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளேஸு. அப்புறம் அஃபோர்டபுள் தான். டோட்டலி ஒர்த் த ப்ரைஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா. நீங்கள் கலாசா போனால் கண்டிப்பாக இந்த வியூ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கலாசாவில் வேறு என்ன பிளேஸஸ் சுற்றி பார்க்க இருக்குதுன்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலோட டாப் வியூ. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீன், மரம் ஃபுல்லாக க்ரீன் தாங்க. இந்த பிளேஸ் வந்து நாங்கள் கலக்கா தங்கியிருக்க ஹோட்டலில் இருந்து கூட்டண ஃபால்ஸ் அப்படின்னு அந்த ஃபால்ஸுக்கு வந்தோம். ஆக்சுவலி அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம். ஆனால் இந்த ரூட் நல்லா இருக்குன்னு அப்படியே வந்தோம். இது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. இப்போ மான்சூன் சீசனால ஏன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா இப்படியோ தண்ணி வருது. சுற்றி தண்ணி வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி போகுது. இதை அப்படியே வீடியோவில் காட்டுறோம். இப்போ பாருங்கள் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்தப்போ இருந்த அளவுக்கு மழை திரும்ப வரும்போது இல்லை. இப்போது மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அந்த மிஸ்ட்டு மலையிலேருந்து போகிறது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஃபுல்லாக காடுன்னு சொல்லவே முடியாது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக போட்டிருக்க ஆன் மாதிரி இருக்குது. இந்த சைடு மரம் இருக்குது, இந்த சைடு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஒரு நைஸ் பிளேஸ். ஆனால் ரெயின்ஃபால் வந்தால் இந்த பிளேஸோட பியூட்டி வந்துட்டு இன்னும் நமக்கு நல்லா தெரியுது. இங்கே பார்த்தோன்னா ஒரு குட்டி கோயில் இருக்குது பாருங்கள், அதுவே பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக தான் இருக்குது. மேலே மணிலாம் கட்டியிருக்காங்க. நைஸ் பிளேஸ்.